சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக இடையே வாக்குவாதம். அதிமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் யாதவமூர்த்தி டெண்டர் விடுவதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை அடுத்து மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திட்டத்தை கண்டித்து இப்பொழுது நடைபெற இருக்கின்ற தனி குடிநீர் திட்டத்தை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் மற்றும் அவசர இதுல பிரதானமா கொண்டு வரப்பட்டது சேலம் மாநகர் மக்களுக்கு 24/7 தனி குடிநீர் திட்டம் அப்படின்ற பேர்ல கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அளவுல தனியாருக்கு தாரை வார்க்க வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாநகராட்சி மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பீட்டை உருவாக்கக்கூடிய, பொதுமக்களுக்கு அவங்க குடிநீர் வரியை உயர்த்தி பொதுமக்களை வஞ்சிக்கின்ற திட்டம். இன்னைக்கு சேலம் மாநகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டத்திலேயே கிட்டத்தட்ட 140 MLD தண்ணி வரதாக அந்த அலுவலர்களே அரச அதிகாரிகளே சொல்றாங்க. 140 MLD தண்ணி வந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படலாம். அந்த அளவுக்கு தேவையான 130 MLD தண்ணி இருந்தாலே போதும். இன்னும் 10-15 MLD தண்ணி சேலத்துக்கு அதிகப்படியா தான் வந்துட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையில இதை தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப எல்லா இடத்துலயும் பொது குழாய்கள் இருக்கும், வசதியானவங்க இருப்பாங்க, இல்லாத பாமர மக்கள் இருப்போம், பொது குடிநீர் குழாய்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் வச்சுதான் கடந்த 10 ஆண்டு காலமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆட்சி காலத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, இந்த சேலம் மாநகராட்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா 1000 கோடி ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்துலதான் திமுக கவுன்சிலர் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலரோட வார்டுகள்லாம் புறக்கணிக்கப்படுகிறது. மாநகராட்சியில தனி குடிநீர் திட்டத்தை தான் கண்டிச்சு இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். 2வது மிகப்பெரிய ஒரு முறைகேடு, சூரமங்கலம் மண்டலத்துல மட்டும் பணியாளருடைய பணிக்கொடையை பிடிச்சு செலுத்தாததுனால 4.11 கோடி ரூபாய் அளவுல அந்த பணத்தை பணியாளர்களே திரும்ப செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வட்டி மட்டும் 4.11 கோடி ரூபாய் அளவுல கட்ட வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றுமே நான் அங்க பத்திரிகையில சுட்டி காட்டினேன். பஸ் ஸ்டாண்டு வசூல் பண்றதுல வண்டி உள்ள வந்துட்டு போய் வசூல் பண்ற இதுல எத்தனை லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுது ஒவ்வொன்றும் சொல்லி இருக்கிறோம். நீங்க ஏற்கனவே குறிச்சிருப்பீங்க, பத்திரிகையாளருக்கு அந்த செய்தி கொடுக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அண்ணன் எடப்பாடியார் இருந்த காலத்துல இந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஆட்சியை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்துல இந்த மாநகராட்சிக்கு ஒரு ரூபாயை கூட இன்னைக்கு வரைக்கும் ஒதுக்கீடு செய்யாத இந்த திமுக ஆட்சியை கண்டிக்கின்ற வகையிலே, இந்த மாநகராட்சி மாமன்றத்தை கண்டிக்கின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இந்த தனி குடிநீர் திட்டத்தை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திமுக கவுன்சிலரே சொல்றாங்கல்ல, 10 நாளைக்கு ஒரு முறைதான் அவங்க கொடுக்குறாங்க. 15 நாள் தனியார் குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தணுன்றதுக்காக ஆர்டிபிஷியலா திமுக திட்டமிட்டு பொதுமக்களுக்கு 10 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி தர்ற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க கமிஷனர் சொன்னார் இல்லீங்களா, இது ஒரு புதிய குடிநீர் திட்டம் கொண்டு வர்றாங்க. எதனால 10 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி வருதுன்றதுனால 3 நாளைக்கு ஒரு தரம் தண்ணி கொடுக்கலாம். 20 சொல்ற மாதிரி 148 TMC தண்ணி 14 மொத்தம் 162 MLD தண்ணி வருது. 24 மணி நேரமும் அடிப்படை தேவையான பொதுமக்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். இந்த திட்டம் தேவையில்லாதது என்பதை கண்டித்து தான் எதிர்கட்சி தலைவருடைய தலைமையில வெளிநடப்பு.